ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப பயங்கரமா இருக்க போதுங்க. என்னன்னு தானே பாக்குறீங்க. இந்த குடிகாரர்கள் எல்லாம் டாஸ்மாக்ல போயிட்டு சரக்கு வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு சரக்கு அடிப்பாங்க. அதே மாதிரி தான் ஜெயக்குமாரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் போயிருக்காங்க. போன இடத்துல அவங்களுக்கு நடந்த பயங்கரமான அமானுஷ சம்பவத்தை பத்தி தாங்க இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சங்ககிரிக்கு அருகாமையில ஒரு அழகான கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஜெயக்குமார் அப்படின்றவரு. இந்த நபர் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போறாராம். இவங்க கூடவே ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்களாம். ஆனா இதுலயே ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸாம். கூடவே இவங்க எங்க போனாலும் ஒன்னா போறது வரது இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஜெயக்குமார் அன்னைக்கு சாயங்காலம் சம்பள நாளாவும் இருந்திருக்கு. அந்த காரணத்தினால அந்த 3 ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு, டே இன்னைக்கு ரொம்ப உடம்பெல்லாம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்குடா, நம்ம சரக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாமா, உங்களோட பிளான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டதும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு சரக்கு அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சம்பளம் எல்லாம் வாங்கிக்கிட்டு அன்னைக்கு நேரா வீட்டுக்கும் போறாங்க. போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி முடிச்சுட்டு சாயங்காலமா ஒரு 6:30-7 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு தான் இந்த 4 பேரும் சேர்ந்துட்டு டாஸ்மாக் போறாங்க. இதுல ஒரே ஒரு நபர் ஜெயக்குமார் அப்படின்றவர் தான் எல்லாருக்கும் தேவையான சரக்கை வாங்குறாரு. வாங்கிக்கிட்டு இவங்க 4 பேருமா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்காங்க. அந்த மரத்துக்கு கீழே ரொம்பவே கிளீனா இருக்கும். அங்கதான் எப்பவுமே வழக்கம் போல சரக்கு அடிப்பாங்களாம். இன்னைக்கும் அங்க போகலாண்டா அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா அதுல ஒரு நபர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா வழக்கமா நம்ம அடிக்கிறது கொஞ்சம் நேரமாவே போயிருவோம், ஆனா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அண்ணா இன்னைக்கு வேண்டாங்கண்ணா, அங்க வேண்டாம், நம்ம வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்டா என்ன காரணம்டா அப்படின்னு கேட்கறாங்க. அங்க இந்நேரத்துக்கு போனோம் அப்படின்னா நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க, அதுல வீட்டுல யாரையாவது என்னை சொல்லி வச்சிருவாங்க, அதனால நம்ம வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. சரி வாடா, புது இடமா நீ தான் எங்கனாலும் காட்டு, எங்க போலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இவங்களோட ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த பெரிய மரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்தே ஒரு 1/2 கிலோமீட்டர் இன்னும் உள்ள போனோம் அப்படின்னா அந்த இடத்துலயும் சரக்கு அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான இடங்கள் இருக்காம். அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காரு அந்த நபர். ஜெயக்குமார் எல்லாருக்கும் தேவையான சரக்கெல்லாம் வாங்கியிருக்காரு இல்லையா, அவங்களோட பைக்ல இருந்த எல்லாத்தையுமே பிரிச்சு வைக்கிறாங்க. கூடவே இவங்களுக்கு சில்லி, அதுக்கப்புறம் இந்த பன்னி இறைச்சியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு இவங்க ஒரு பாட்டில ஓப்பன் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ குடிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே ஜெயக்குமார் எக்ஸ்ட்ராவா 2 பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாராம். அந்த பாட்டிலுமே நடுவில் தான் இருந்திருக்கு. சரி இந்த பாட்டிலெல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த பாட்டில் எடுக்கலாண்டா அப்படின்னு ஜெயக்குமார் அந்த பாட்டில கையில் எடுத்துருக்காருங்க. அப்போ அந்த பாட்டில் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸா இருந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்றது இவருக்கு தெரியல. நம்ம போதையில இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த மாதிரி தெரியுது போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பாட்டில ஓப்பன் பண்றாங்க. ஆல்ரெடி பாட்டில் ஓப்பன் ஆன மாதிரி இருந்திருக்கு. இப்போ இது பார்த்ததும் ஜெயக்குமாருக்கு ஷாக் ஆயிடுச்சு. எவன்டா இந்த பாட்டில் குடிச்சவன், அவன் பாட்டில் குடிச்சு முடிக்கிறதுக்கே உங்களுக்கு பெரும் படா போச்சு, இதை எவன்டா ஓப்பன் பண்ணீங்க, அதுக்குள்ளே எதுக்குடா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே அந்த நபர் அந்த சரக்கு பாட்டில குடிக்க ஆரம்பிச்சாராம். அப்போ அந்த பாட்டில இருந்த சரக்கு பச்சை தண்ணி மாதிரி இருந்திருக்கு. எந்த ஒரு போதையும் ஏற மாதிரியும் இல்லை. வழக்கமா இவங்க சரக்கு குடிப்பாங்கல்ல, அந்த டேஸ்டாவும் இல்லை. என்னடா இது இப்படி இருக்கே, எவன்டா இந்த வேலையை பார்த்தவன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிக்கிட்டே அந்த பாட்டில மறுபடியும் நல்லா பார்த்துருக்காருங்க. அந்த பாட்டில் 1/2 பாட்டிலுக்கு கீழே கம்மியா தான் இருந்திருக்கு. இதை பார்த்ததும் மற்ற எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அண்ணா என்னன்னா இந்த பாட்டில் 1/2 பாட்டில் தான் இருக்கு, ஒருவேளை நீ தான் பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டியா, அங்க ஒயின் ஷாப்ல இருந்து மாத்தி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்பி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னொரு பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில ஓபன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஓபன் பண்றாங்களாங்க. அந்த பாட்டிலும் ஓப்பன்ல தான் இருக்கு. கூடவே அதுலயுமே எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லாம இருந்திருக்கு. இந்த நிகழ்வு நடந்ததுமே அந்த மற்றவங்க எல்லாருக்குமே ஜெயக்குமாரோட சேர்த்து அடிச்ச போதை எல்லாமே குப்புன்னு தெளிஞ்சிருச்சா. என்னடா ஒரு மாதிரி இருக்கேடா அப்படின்ட்டு எல்லாருமே அந்த சரக்கு பாட்டில டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே அதே ஃபீல் தான் இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் இவங்க அந்த மொபைல் டார்ச் வெளிச்சத்தில் தான் அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மொபைல் காற்றுக்கு கீழே விழுந்துச்சு. விழுந்த உடனே இவங்க மறுபடியும் அந்த மொபைலை எடுத்துட்டு அங்கே அவங்க வச்சிருந்த சில்லி, அதுக்கப்புறம் பன்னிக்கறி, சிக்கன் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. எல்லாமே வெறும் எலும்புகளாக இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பன்னிக்கறியில் சுத்தமாக பீஸே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் இவங்க அந்த மொபைல் கீழே போடுறதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க, ஃபுல்லாக இருந்திருக்கு.
ஆனா இப்போ அது எதுவுமே இல்லை. டேய் இங்க இன்னமும் நடக்குதுடா, இப்ப பாடுறா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் கத்துறாருங்க. உடனே மத்த எல்லாருமே திரும்பி பாக்குறாங்களாம். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கும் அதே ஃபீல் தான். ஆனா கொஞ்ச நேரத்துல எப்படி காணா போச்சு அப்படின்றது யாருக்குமே புரியல. உடனே இந்த ஜெயக்குமார் என்ன பண்றாருன்னா மொபைலை எடுத்துட்டு எவனோ இதை பாக்குறான்டா, இந்த வேலையை எவனோ பாக்குறான்டா அப்படின்ட்டு சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் கெட்ட வார்த்தைகளையும் பேசியிருந்திருக்காரு. இப்ப பேசும்போது அங்க இருந்து ஒரு புதர் மாதிரியான இடத்துல இருந்து ஏதோ ஒரு ஆளோட உருவம் வெளியே வருதாங்க. அந்த உருவம் வயசு பையன் மாதிரி இல்லைங்க, ரொம்பவே வயசான நபர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல வந்திருக்காங்க. இப்போ வந்ததும் ஜெயக்குமார் இவ்வளவுதான் திட்டினார்னு இல்லையாங்க, கண்டபடி திட்டுன்னு திட்டிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, நாங்க காசு போட்டு வாங்கி வைப்போம், நீ வந்து அசால்ட்டா குடிச்சிட்டு போவியாடா அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போ அந்த உருவத்துக்கிட்டே இருந்து அந்த ஆளுகிட்ட இருந்து ஒரு சத்தம் வந்திருக்குங்க. என்னன்னா, அந்த சரக்கு என்னோடது, இங்க வச்சுட்டு எல்லாரும் ஓடிருங்க, இல்லை அப்படின்னா உங்களை ஒருத்தனையும் நான் உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு அந்த குரல் பேசியிருக்கேங்க. இந்த குரல் இவங்க எல்லாருக்குமே விகாரமான ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. இந்த குரலை கேட்ட மற்றவங்க எல்லாருமே அப்படி நடுங்கிட்டு இருக்கும்போது ஜெயக்குமார் என்ன பண்றாருன்னா, டேய் உன்னால என்னடா பண்ண முடியும், நாங்கள் அப்படி தாண்டா உட்காந்து குடிப்போம், எங்க சரக்கையே நீ திருடி குடிச்சிட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அந்த உருவம் மெல்ல மெல்ல நகர்ந்து வருதாங்க. அப்போ இவங்களோட மொபைல் டார்ச் வெளிச்சத்துல நல்லா பாக்குறாங்க. அந்த உருவம் ஒரு பேய் மாதிரி இருந்திருக்கு. அந்த நபரோட அந்த முகமே ரொம்ப விகாரமா வித்தியாசமா இது வரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு முகமாகவும் இருந்திருக்கு. இந்த முகத்தை பார்த்ததும் எல்லாருக்குமே பயம், தொட்டையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஜெயக்குமார் என்ன பண்றாருன்னா, அவரு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே குடிச்சிட்டாரு இல்லையா, அந்த போதையின் காரணமா உன்னால என்னடா பண்ண முடியும், வாடா நான் அப்படித்தாண்டா சரக்கு குடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு அந்த பாட்டில அந்த உருவத்து மேலேயே தூக்கி போடுறாராம். இப்போ அந்த பாட்டில் தொப்புன்னு போய் ஒரு கல்லுல உடைஞ்சிருச்சு. ஆனா அந்த நபர் மேலதான் போட்டிருக்காரு, ஆனா அது கல்லு மேல விழுந்திருக்கு. இப்ப கூட அவருக்கு புரியலைங்க. ஆனா மத்தவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, என்னடா இந்த ஆளு மேல விழுகாம கல்லு மேல விழுகுது, அந்த ஆளுக்கு உள்ள புகுந்து போற மாதிரி போய் விழுந்திருக்குங்க. இது எல்லாருமே ஓரளவுக்கு தெளிவா இருக்கிறதுனால பார்த்துட்டாங்க. இப்போ வானா வானா அப்படின்னு இவங்க எல்லாம் பயத்துல இந்த பைக் பக்கமா இழுக்கிறாங்க ஜெயக்குமார். ஆனா அந்த நபர் கொஞ்சம் கூட விடாபடியா, நான் அப்படித்தாண்டா பேசுவேன், நான் அப்படித்தாண்டா இருப்பேன்டா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இப்ப கத்தி முடிச்சதும் அந்த நபர்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, ஆளுக்கு ஒரு பைக்ல வந்திருக்காங்க. ஜெயக்குமாரும் இன்னொரு நபரும் டபுள்ஸா வந்திருக்காங்க, மற்றவங்க எல்லாம் சிங்கிள்ஸா வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் பைக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஜெயக்குமாரை தனியா விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு நபருக்கு மட்டும் பயம். அந்த நபரோட பேரும் குமாருங்க. இந்த குமார் மட்டும் வேகமா அவர் இழுத்து இழுத்து பிடிச்சு பாக்குறாரு. ஆனா இவரால் இழுக்கவே முடியல. டேய் அது மனுஷனே கிடையாது, அது பேய்டா, வாடா ஓடிடலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜெயக்குமாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. உடனே பைக் கிட்ட போய் நின்று பாக்குறாங்க. அங்க போய் நிற்கும் போதும் அந்த உருவம் அப்படியே நின்று வகையிலே இருக்குங்க. ஆனா அந்த கரிகள் எல்லாமே அப்படியே காத்தோட காத்தா மேல வர மாதிரி பார்த்திருக்காரு. இந்த செயலை வந்துட்டு மங்கலான வெளிச்சத்துல அங்க இருந்து டார்ச் லைட் வெளிச்சத்துல பாக்குறாருங்க. இந்த கவர்ல உள்ள அத்தனை கரிகளும் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போற மாதிரி மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ வேக வேகமா ஜெயக்குமார் பைக்ல ஏறுறாருங்க. வண்டி இடுறா குமார், சீக்கிரம் வீட்டுக்கு போடா அப்படின்னு கத்துறாராங்க. இவங்க பைக்ல போய்கிட்டு இருக்கும் போதே இப்போதான் ஜெயக்குமாருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. என்னன்னா, அவரோட மொபைல், ஜெயக்குமாரோட மொபைல் அந்த இடத்துல விட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ மொபைல் முக்கியமா நம்ம உயிர் முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது மொபைலும் முக்கியம், நம்மளோட உயிரும் முக்கியம். கண்டிப்பா மொபைல் இல்லாம நம்ம நாளைக்கு வேலைக்கே போக முடியாது அப்படின்ற காரணத்தினால, குமார் நீ வேகமா வண்டி திருப்பு, நம்ம போய் அந்த மொபைலை மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம், நான் எதுவும் பண்ண மாட்டேன், கண்டிப்பா நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு கத்திருக்காருங்க. இப்படி சத்தம் போட்டு பைக் ஓட்டுறவரை உழுக்கவும், சரி இரு நான் பைக்கு திருப்புறேன் அப்படின்ட்டு அந்த குமார் அப்படின்றவரும் ஜெயக்குமாரும் பைக்கை திருப்பிட்டு வராங்க அதே இடத்துக்கு. இப்போ அங்கே வந்து பார்க்கும்போது இவங்க எந்த இடத்துல சரக்கு அடித்தாங்க அப்படின்றது கொஞ்சம் கூட தெரியவே இல்லையாங்க. இப்போ மொபைல் டார்ச், குமாரோட மொபைல் டார்ச் எடுத்துக்கிட்டு தான் அவங்க அந்த சரக்கு அடித்த அந்த இடத்த தேடுறாங்க. எவ்வளோ நேரம் தேடுறாங்க, அந்த இடம் எதுனே கண்டுபிடிக்கவே முடியல. இவர் ஒரு பாட்டில் உடைச்சார் பார்த்தீங்களா, அந்த அடையாளத்தை வச்சு தான் இப்போ அந்த இடத்த தேடிட்டு இருக்காங்க. இப்படி தேடி கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க ஒரு மொபைலும் இருந்திருக்கு. அந்த மொபைலை எடுத்துக்கிட்டு இப்படி திரும்புறாராம் ஜெயக்குமார். திரும்பும் போது சடனா அந்த முகத்துக்கு நேரா வந்து நின்னுச்சாங்க அந்த உருவம். இப்ப வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சாங்க. இந்த குரலையும் அந்த உருவத்தையும் பார்த்தவர் அதே இடத்துல யூரினே போயிட்டாராம். என்னடா ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கானே, என்னமோ ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு குமார் என்னடா ஆச்சு அப்படின்னு ஜெயக்குமாரை
கேட்டாராங்க. அப்போதான் சொல்றாரு, டேய் இப்போ அவனோட உருவத்தை நான் பார்த்தேன், அதே ஆளோட உருவத்தை நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருங்க. சொன்னதும் குமாருக்கு பயங்கரமான பயம் வந்துருச்சு. டேய் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, உன்னோட மொபைல் கிடைச்சிச்சுல, வா கிளம்பலாம் அப்படின்னு வேக வேகமா கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு பைக்ல ஏறி அவங்களோட ஊருக்குள்ள போறாங்கங்க. இப்போ போகும்போது குமாரும் ஜெயக்குமாரும் ரொம்பவே ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் போயிருக்காங்க. அடிச்ச சரக்கோட அந்த போதைகள் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியலையாம், ஃபுல்லா குப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வீட்டுக்கு போறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட ஜெயக்குமாருக்கு நடந்த விஷயங்கள் அப்படியே மனசுக்குள்ள வந்து வந்து போகுதுங்க. நம்ம தவறு பண்ணிட்டோமோ, அந்த பாட்டில் அவன் மேல எடுத்து அடிச்சிருக்க கூடாது, நம்ம கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டோமே, நம்ம குடும்பத்துக்கு எதுவும் ஆகிறாதுல்ல அப்படின்ற மாதிரி அவரு மனசுக்குள்ள யோசனை பண்ணிக்கிட்டு சாமியை வேண்டிட்டு இருக்காருங்க. இப்படியே கொஞ்ச நேரம் அந்த வாசப்படியிலே உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தவர் சடனா என்ன நினைச்சாருன்னு தெரியல, இவர் பார்க்கல எந்திரிச்சு அந்த தெருவில் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. நடந்த கொஞ்ச தூரம் போனதுமே அதே உருவத்தை மறுபடியும் இந்த நபர் பார்க்குறாருங்க. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஊருக்குள்ளேயே தான் பார்த்துருக்காரு. இவங்களோட ஊருக்குள்ள ஒரு தெருவில் நடந்து போகிற மாதிரி பார்த்துருக்காருங்க. அந்த உருவம் என்னதான் பண்ணுது, அது யாராக தான் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமே அப்படின்ட்டு ஜெயக்குமாரும் பின்னாடியே போறாராங்க. அப்படி போகும்போது அந்த தெருவிலேயே ஒரு 4வது வீடு வரைக்கும் அந்த உருவம் தெரிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறமா அந்த உருவம் எங்க மாயமா மறைஞ்சிச்சுன்னே தெரியலையாங்க. ஃபுல்லா அந்த இடமே எம்டி ஆயிடுச்சு. இப்படிய பார்த்ததும் குப்புன்னு வேர்த்துருச்சு. ஐயோ இந்த வீட்டுக்குள்ள போறானே, ஒருவேளை இந்த ஆளாதான் இருக்குமோ அப்படின்னு இந்த நபர் சந்தேகப்பட்டிருக்காரு. வேக வேகமா அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு மறுபடியும் வராருங்க. வீட்டுக்கு வரும்போதுதான் மறுபடியும் ஒரு யோசனை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு இருக்கிற அந்த தெருவிலேயே கடைசி இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அதுக்கு நேர் கடைசிங்க அங்க இவரோட கண்ணு தானா போகுது. அப்படி போகும்போது இவர் பார்க்குறாரு அந்த இடத்துல ஒரு உருவம், அதே ஆளோட உருவம் தான். அங்கே மாயமா மறைஞ்சவன் இங்கே எப்படி வந்திருப்பான், இங்கே யாரை தேடி வந்திருப்பான் அப்படின்ட்டு இந்த நபர் வேக வேகமாக அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. கதவையும் சாத்துறாரு. கதவை சாத்திட்டு கொஞ்சமாக லேசாக திறந்து வச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த உருவம் நேராக என்ன பண்ணுதுன்னா, குடிகாரங்க எப்படி உளறி உளறி பேசுவாங்களோ அதே மாதிரி கத்திக்கிட்டே, எனக்கு பசிக்குது, சோறு கூட போடுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த நபர் தள்ளாடி தள்ளாடி வர மாதிரி இருந்திருக்குங்க. இந்த காட்சியையும் ஜெயக்குமார் நல்லாவே பார்த்துருக்காருங்க. பார்த்ததும் அந்த கதவை டம்முன்னு சாத்திருக்காரு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த உருவமும் திரும்பி பார்த்துருக்கு. திரும்பி பார்த்தது ஜெயக்குமாருக்கு தெரியல. வேக வேகமா அந்த வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜெயக்குமார் படுத்துட்டாராங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் இவரோட தூக்கத்தை கலைக்கிற மாதிரியான ஒரு அமானுஷ சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான குஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெயக்குமார் படுத்து அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பயத்தோடு படுத்துட்டு இருந்திருக்காருங்க. அப்போது இவரோட வீடு ஒரு ஓட்டு வீடு தானா. அந்த ஓட்டு வீட்டுக்கு மேலே ஏதோ தாவி தாவி ஏறுற மாதிரி அந்த ஓட்டு மேலே நல்லாவே சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட ஜெயக்குமார் திடுக்குன்னு நல்லாவே கண்ணை முழிச்சிட்டு லைட் எல்லாம் போடுறாரு. போட்டதுமே இவங்களோட மனைவி, என்னங்க என்ன ஆச்சு, ஏன் லைட்லாம் போடுறீங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீ படுமா, நான் இங்கே வெளியே பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வெளியே வந்துட்டாராம். கதவை வெளியே பக்கமாக லாக் பண்ணிட்டு வெளியே தெருவில் நிற்கிறாருங்க. இப்போ ஓட்டு மேலே என்ன ஏறுச்சு, என்னவா இருக்கும், அந்த உருவம் எங்கே போயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனையோட தெருவோட 2 பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்குறாராம். அங்கே எந்த ஒரு உருவமுமே இவருக்கு தெரியலையாம். கொஞ்ச நேரத்துல இந்த ஓட்டு மேல என்ன சத்தம் கேட்டுச்சுன்னு அவரும் மேல பாக்குறாராங்க, அவங்களோட வீட்டுக்கு மேல. அப்போ பயந்து நடுங்கி பயங்கரமா கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாராம். என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஓட்டு மேல என்னமோ ஒண்ணு கருப்பா ஏறுற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் 4 காலில் நடக்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயத்த பார்த்துருக்காருங்க. நல்லா ஃபுல்லா கருன்னு இருக்குதுங்க. இதை பார்த்துட்டு கத்துன்னு கத்துறாரு. அந்த தெருவே ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா இவர் கத்துற அந்த சத்தம் ஒருத்தருக்கு கூட கேட்டு வெளியவே வரவே இல்லையா. உடனே இந்த நபர் வேகமா வீட்டுக்குள்ள ஓடலாம் அப்படின்ட்டு போறாருங்க. அந்த கதவு ஓப்பனே பண்ண முடியலையாங்க. இவர் ஆல்ரெடி வெளிப்பக்கமாக தான் லாக் பண்ணிட்டு வந்தார். ஆனா இப்போ அந்த
கதவை வந்துட்டு இவரால் ஓப்பனே பண்ண முடியலையாங்க. தட்டுன்னு தட்டுறாருங்க. வீட்டுக்குள்ள இருந்து யாருமே உள்பக்கமாக இருந்துட்டு அப்பப்பட்டிருந்தா கூட ஓப்பன் பண்ணவே இல்லையா. இப்படியே கொஞ்ச நேரம் தட்டிகிட்டே இருக்கும்போது இந்த ஜெயக்குமாருக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. இந்த ஃபீல் வந்ததும் ஜெயக்குமார் என்ன பண்ணியிருக்காரு, மெதுவாக திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அதே ஆளோட உருவத்தை மறுபடியும் க்ளோஸ்அப்பில் பார்க்குறாரு. அப்போது இன்னும் பயங்கரமாக நல்லா கருகருன்னு தீஞ்சு போன ஒரு உருவம் மாதிரி செம்ம பயமாக பார்த்துருக்காருங்க. இப்படி பார்த்ததும் ஜெயக்குமார் உயிரோடு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நெஞ்செல்லாம் படன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. லேசாக நெஞ்சும் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. கை காலெல்லாம் அப்படியே செயலில் போன மாதிரி, இந்த பக்கவாதம் அந்த மாதிரி இருக்கும்ல, கை காலம் ஆட்டவே முடியாதுல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள. அந்த உருவம் பக்கத்திலே நின்றுட்டு இருந்தது. மெதுவாக பின்னாடி போயிட்டு, என் மேலேயே சரக்கு எடுத்து அடிச்சல்ல, இனிமே உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த உருவம் பேசிக்கிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியே நகர்ற மாதிரி நகர்ந்துருக்குங்க. அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சு போய் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் இங்கே ஜெயக்குமாருக்கு அந்த ஹார்ட் பீட்டும் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுவும் ஓரளவுக்கு சரியாகிற மாதிரி இருந்திருக்கு. அதன் பிறகு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த திண்ணை மேலே உட்கார்ந்துட்டாராங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஜெயக்குமார் அப்படின்றவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. நம்ம பண்ணினது எல்லாமே தப்பு தான், அந்த ஆள் நம்மளை சும்மாவே விட மாட்டான் அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருக்கு. இப்படி புரிஞ்சதுமே வேற என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அந்த காரணத்தினால இந்த நபர் அங்கேயே உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருக்காரு. ஒருவேளை இந்த ஆள் மறுபடியும் வந்துருவானோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆள் யாரு, அந்த ஆன்மா யாரு அப்படின்றத போக போக உங்களுக்கே புரியும். இப்போ ஜெயக்குமார் வேகமா எழுந்து போயிட்டு வீட்டுக்குள்ள போய் படுக்கிறாருங்க. ஆனால் அவருக்கு தூக்கமே வரல. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதன் பிறகு படுக்கிறாரு. கொஞ்ச நேரம் பரண்டு படுத்தவர் ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறமா வேகமாக எந்திரிக்கிறாருங்க. எழுந்ததும் அவங்களோட மனைவி கிட்ட ஓன்னு அழுதுகிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுவும் இந்த நைட்டு நடந்த விஷயங்கள், சரக்கடிக்கு போன இடத்துல நடந்த விஷயங்கள், அது எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆள் மறுபடியும் வந்துருவா நாட்டுக்கு, கண்டிப்பா நானும் செத்துருவேன், இந்த குடும்பத்தை நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ இவங்களோட மனைவி, கண்டிப்பா அந்த ஆளா இருக்காதுங்க, நீங்க மாத்தி சொல்றீங்க அப்படின்றாங்க. இல்லை, அந்த ஆள் அந்த வீடு வரைக்கும் போனான், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஊரை சேர்ந்தவர் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நிகழ்வு நடந்திருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் அந்த ஊர்ல பயங்கரமான குடிகாரராக இருந்திருக்காரு. அந்த நபர் யாரு சரக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் போவாராங்க. அதே போல யார் சரக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அதை வேண்டானே சொல்ல மாட்டாராம், வாங்கி குடிப்பாராம். பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டுல அவங்களோட மனைவி அடிக்கிறது, பிள்ளைங்களை திட்டுறது, இந்த மாதிரி ரொம்பவே ரகலை பண்ணிக்கிட்டு திரிவாராம். கொஞ்ச நாள்லயே அந்த நபர் அவங்களோட உடல்நிலை சரியில்லாம இருந்து இறந்து போயிட்டாராம். அந்த நபரை அடிக்கடி அந்த பக்கம் போறவங்க வரவங்க பார்க்கறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அது கொஞ்ச நாள், அந்த இறந்து போனதுல இருந்து ஒரு 4-5 வருஷம் மட்டும்தான் அந்த மாதிரி அடிக்கடி கேட்டிருக்காங்க. இப்பவுமே எப்பயாவது ஒரு தடவை அந்த உருவத்தை பார்க்குற மாதிரியான நிகழ்வுகள் ஜெயக்குமாரும் கேட்டுட்டு இருந்திருக்காரு. இப்போ மறுபடியும் வந்துட்டாரு. அதே ஆள் தான். நேற்று அந்த ரோட்ல கூட நடந்து வந்தான், எனக்கு பசிக்குது, சோறு போட ஆள் இல்லைன்னு கத்திக்கிட்டு அதே மாதிரி நடந்து வந்தான் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னதும் கண்டிப்பா அந்த ஆளா தான் இருக்கும். சரி விடுங்க, நம்ம போயிட்டு பண்ணினது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்களோட மனைவி சொல்றாங்க. கூடவே அங்க போய் சரக்கடிச்சதே தப்பு, அங்க போய் தெரியாம அடிச்சது வேற பயங்கரமான திட்டு விழுந்திருக்குங்க. அவங்களோட மனைவியால ஏத்துக்கவே முடியல. நீங்க செத்துட்டீங்க அப்படின்னா நான் குடும்பத்தை ரன் பண்ண முடியாதுன்றதுனால நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் கேட்டு சொல்றேன் அப்படின்னு அன்னைக்கு ஜெயக்குமாரை சமாதானம் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு ஜெயக்குமாரும் வேலைக்கு போறாருங்க. வேலைக்கு போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, நைட்டு வீதியிலே இந்த மாதிரி நடந்துச்சுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதும் ஜெயக்குமாரோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதே மாதிரியான குரல் எங்களுக்கும் கேட்டுச்சு, வெளியே வாங்கடா, அவங்கள சும்மா விடுறதில்ல அப்படின்னு அந்த குரல் ஒரு மாதிரியாவே எல்லாருக்குமே கேட்டிருக்கேங்க. இந்த சத்தத்தை கேட்டு நாங்கெல்லாம் நைட்டு வெளியவே வரலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களோட மனைவி வேற ஒரு பூசாரி மாதிரியான ஒரு ஆளை பார்க்குறாங்க. அங்கே பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நடக்குது, அதே ஆளோட உருவம் மறுபடியும் என் புருஷனை தொடர்ந்து வருது போல, கண்டிப்பாக என் புருஷனை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டதும் அந்த நபரும் ஒரு பரிகாரத்தை சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, ஒரு 4 நாளைக்கு வெயிட் பண்ணுங்க, 5ஆவது நாள் அமாவாசை,
அமாவாசை அன்னைக்கு நடுராத்திரில அவங்க அந்த ஆள் இறந்து போனார் பார்த்தீங்களா, அந்த சமாதி கிட்ட உட்காந்து ஒரு சின்ன பூஜை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் உங்களோட கணவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்றத சொல்லி அனுப்பியிருக்காங்க. 4 நாள் வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்காக ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நபர் என்ன கொடுத்திருக்காருன்னா, இவங்களுக்கு ஒரு எலுமிச்சைப்பழம் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. இதுதான் உங்களை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெயக்குமாரை மறுபடியும் அந்த ரோட்ல போகக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த கதவை சாத்திட்டோம் அப்படின்னா நடுராத்துல என்ன சத்தம் கேட்டாலும் வெளியே வரக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதும் அவங்களோட மனைவியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. 4 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணுமாமே. என்ன பண்றது அப்படின்றத யோசனை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஜெயக்குமாரும் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் ஜெயக்குமார்கிட்ட நடந்த விஷயங்களை சொல்றாங்க. இப்படி சொன்னதும் ஜெயக்குமாரும் சரி நான் போகலை, நான் இனிமேல் வீட்லயே இருக்கேன், இன்னும் 4 நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கூட நான் போகலை அப்படின்றத சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காரு. அன்னைக்கு காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் விளையாடுறாரு, சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த நபர் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க கூட வேலை செய்யற குமார் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த நபர் வராருங்க. வந்தவர் வேக வேகமா ஒரு மாதிரி பதட்டமாவே வராரு. வந்துட்டு ஜெயக்குமார் சீக்கிரம் வாவே தான் அங்க வரைக்கும் வாவே, சீக்கிரமா வா, ஒரு பிரச்சனை அப்படின்றத சொல்லி கூட்டிட்டு போறாங்க. என்னடா பிரச்சனை என்னடா அப்படின்னு கேட்டுட்டே போறாங்க. நீ வா உனக்கு சொல்றேன் அப்படின்னு கூட்டிக்கிட்டே அந்த நபர் அந்த ஊர் எல்லை வரைக்குமே கூட்டிக்கிட்டே போறாங்க. இப்படி கூட்டிட்டு போகவே ஜெயக்குமாருக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா, இங்க வந்து என்னடா பிரச்சனை இருக்க போது, நான் கண்டிப்பா இதுக்கு மேல வரமாட்டேன், நீ என்ன பிரச்சனை நீங்க சொல்லு அப்படின்னு அந்த நபர் கையை இப்படி தட்டி விட்டுட்டு நிக்கிறாராங்க ஜெயக்குமார். அப்போ எதிரில் நின்று அந்த குமாரோட உருவம் பயங்கரமான ஒரு உருவமா மாறி, வா நான் உனக்கு சொல்றேன், உனக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு புரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கரகரப்பான குரல்ல பயங்கரமான வாய்ஸுங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த ஜெயக்குமார் அப்படி பயங்கரமா நடுங்கி நின்னுக்கிறாருங்க. இப்போ அந்த உருவமானது வா போலாம் அப்படின்னு கூப்பிடுதாங்க. இங்க ஜெயக்குமார்ல ஆட முடியல, அசைய முடியல, அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காரு. அந்த உருவம் கண்டிப்பா உன்னை நான் விட மாட்டேன், நீ என்ன பண்ணினாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்க இருந்து அந்த உருவம் மறைஞ்சிருச்சாங்க. மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் இங்க அவங்களோட மனைவி பின்னாடியே வராங்க. கூடவே ஒரு ஆளும் கூட்டிட்டு வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க குமார். வா நீ தான் கூப்பிட்டேன்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் இங்க வரைக்கும் போயிட்டாரு, என்னன்னு தெரியல, வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கரெக்டா அந்த நபர் ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா என்னங்க ஆச்சு என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ குமார் திக்குமுக்காடி பேச்சு மூச்சு இல்லாம நின்றுட்டு இருக்காருங்க. இவங்க தொட்டதும் பொத்துன்னு அப்படியே கீழே விழுந்துட்டாராம் கண்ணை முழிச்சபடி. ஐயோ என்னமோ ஆச்சு அப்படின்ட்டு அவங்களோட மனைவியும் குமாரும் சேர்ந்து அந்த ஊருக்குள்ள வரைக்கும் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து பக்கத்துல தண்ணி எல்லாம் வாங்கி அந்த ஜெயக்குமார் மேல தெளிக்கிறாங்க. தெளிச்சதுக்கு அப்புறமா தான் ஜெயக்குமார் கொஞ்சம் கொஞ்சமா சுயநிலைக்கு வராங்க. வந்தவர் பயங்கரமா அழுகிறாரு. என்னை விடமாட்டான் போல, நான் என்னதான் பண்றதுனே எனக்கு தெரியல, இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும், இல்லை அப்படின்னா நானே செத்து போயிடுறேன் அப்படின்னு இவரு ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அதே போல 4 நாள் வரைக்கும் பயங்கரமான அமானுஷம் நடந்துட்டே இருந்திருக்கு. இவங்களோட வீட்டு மேல ஏதோ ஏறுற மாதிரி, கதவை தட்டுற மாதிரி, வேற ஒரு உருவத்துல வந்து கூப்பிடுற மாதிரி, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கு. சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னா கதவை லாக் பண்ணாங்கன்னா இந்த 4 நாளும் கதவை ஓப்பன் பண்ணாமலே இருந்திருக்காங்க. 5ஆவது நாள் கரெக்டா அந்த அமாவாசை நாள் வந்துருச்சு. வந்ததும் காலையிலேயே அந்த பூசாரியை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு 4 நாள் வரைக்குமே எங்களால் தாங்க முடியல, இதுக்கு சீக்கிரமா ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, ஜெயக்குமாரோட அந்த கைப்பட எதையாவது ஒரு சரக்கோ அல்லது கறியோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு படையல் மாதிரி அந்த இடத்துல போட்டுட்டு அந்த நபரை திரும்பி பார்க்காம வர சொல்லு. கூடவே நான் பண்ணினது தப்பு தான், இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நீ தான் உன் குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டேன், நானாலும் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு வர சொல்லு, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னதும் ஜெயக்குமார் தொடர் நடுங்கி போயிட்டாராங்க. கண்டிப்பா நான் போகவே மாட்டேன், நிஜமா நான் போகவே மாட்டேன் அப்படின்னு எவ்வளவோ மறுத்திருக்காரு. ஆனா அவங்களோட மனைவி இல்லைங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்றத சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த பூசாரியும் அவங்களோட மனைவியும் வந்திருக்காங்க. அந்த ரோட்டுக்கு கீழே அவங்க சரக்கு அடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் அவர் மட்டும் போயிட்டு டார்ச் லைட்டை ஆன் பண்ணிட்டு அந்த சரக்கு எல்லாத்தையுமே வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டார். வந்ததும் இந்த பூசாரி அவங்களோட மனைவி ஜெயக்குமார் 3 பேருமா சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு பூஜை பண்றாங்க. பண்ணி முடிச்சுட்டு கயிறெல்லாம் கட்டி விட்டுட்டு அந்த பூசாரி நேரா எழுந்திரிச்சு இதே படையல் போட்டு அந்த இடத்துக்கு வந்தாராம்.
வந்துட்டு என்ன பூஜை பண்ணினாரு என்னன்றது தெரியலையா. ஆனால் அதில் இருந்து ஜெயக்குமாருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கு. அதன் பிறகு தான் இந்த ஜெயக்குமார் அப்படின்றவர் குடிக்கிறதே விட்டுட்டாராங்க. அந்த குடிகார பையனால தான் நான் குடியவே நிறுத்தினேன் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க ஜெயக்குமார் அப்படின்றவங்க. இந்த நிகழ்வு நான் பெயிண்ட் அடிக்க போன காலத்தில் எனக்கு நடந்துச்சு சிஸ்டர். ஆனால் இப்போ நான் வந்து ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன ஜெயக்குமாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், இது மாதிரியான தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா, பயங்கரமான கதைகள்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட ரொம்ப பயங்கரமான பேய் கதையோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.